தங்கம் வாங்க இது பொன்னான நேரம். தங்கமயில் வழங்கும் பிக் பாக்ஸ் ஆஃபர். இச்சலுகை மே 31ஆம் தேதி வரை மட்டுமே. சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று மே மாதம் 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரையிலும் மற்றும் மாலை 1:30 மணி முதல் 2:30 மணி வரையிலும். இன்றைய திதிகள் காலை 9:55 மணி வரையிலும் அஷ்டமி, அதற்கு பின்பு நவமி. இன்றைய நட்சத்திரங்கள் காலை 7:20 மணி வரையிலும் மகம், அதற்கு பின்பு பூரம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் காலை 7:20 வரையிலும் உத்திராடம், அதற்கு பின்பு திருவோணம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றும் சந்திரன் கேதுவுடன் சஞ்சாரம் செய்கிறார். இவர்களுக்கு இன்றைய நாளில் பூர்வ புண்ணிய பலங்கள் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இன்று உங்களுக்கு நாள் நன்றாகவே அமைந்திருக்கிறது. இன்று பல நாட்களுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு குடும்பத்தில் நன்மைகள் நடக்கும். இன்றைய நாளில் உங்களினுடைய உறவினர்களை சந்திப்பதோ அல்லது நண்பர்களை சந்திப்பதோ குடும்பத்தில் சுபங்கள் வருவதற்கான ஒரு பாலமாக அமையும். மேஷராசி நேயர்களுக்கு இன்று ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானை வணங்கி கோதுமை தானம் செய்யலாம். ரிஷபராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதும் ரிஷபராசி அன்பர்களுக்கு தன லாபங்கள் நிறைந்திருக்கும். இன்று குடும்பத்தில் சுப செய்திகளோ அல்லது சுப சடங்குகளோ ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. பெரியோர்களின் ஆசீர்வாதங்கள் நிறைந்த நாளாக இந்த நாள் அமைகிறது. பல நாட்களாக இருந்து வந்த ஒரு குடும்ப விஷயங்கள் இன்று சுமூகமான ஒரு முடிவிற்கு வந்து சேரும். புதிய வியாபார தொடக்கங்கள் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் மனதிற்கு நிறைவான நாளாக அமைகிறது. மிதுனராசி நேயர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப குழப்பங்கள் இன்று தீரும். சந்திரன் கேதுவுடன் 3ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இன்று பெரியவர்களின் ஆசீர்வாதங்கள் நிறைந்த நாளாக அமைகிறது. வண்டி வாகனங்கள் வாங்குவது, மாற்றுவது போன்றவற்றில் இன்று நீங்கள் முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம். பிறரிடத்திலிருந்து வந்து சேர வேண்டிய பண பாக்கிகளை இன்று வசூல் செய்வது நல்லது. இன்று மனதிற்கு ஒரு திருப்தியான நாளாக இருக்கும். மிதுனராசி அன்பர்களுக்கு அலுவலக பிரச்சனைகள் தீர இன்று உயர் அதிகாரிகளிடத்தில் பேச்சுவார்த்தைகளை நடத்தலாம். சற்று காலை வேளையில் குழப்பம் இருந்தாலும் மாலை நேரத்தில் உங்களுக்கு சாதகமான விஷயங்கள் வந்து சேரும். கடகராசி அன்பர்கள் இன்று கடகராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் கேது பகவானுடன் சஞ்சாரம் செய்கிறார். மனதிற்கு திருப்தியான நாளாக இருக்கும். 2ஆம் இடத்தில் சந்திரன் கேதுவுடன் இருப்பதனால் தனஸ்தானத்தில் சந்திரன் கேது சஞ்சாரம் சற்று குழப்பங்களை கொடுக்கலாம். இருந்த போதிலும் சூரியனும் புதனும் லாபத்தில் இருப்பது கடகராசி நேயர்களுக்கு இன்று வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றமான நாளாக அமைகிறது. இன்று பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். மிகப்பெரிய வெற்றி காத்திருக்கிறது. கடகராசி அன்பர்களுக்கு இன்று பல நாள் கனவுகள் நிறைவேறும். இன்றைய நாளில் உங்களினுடைய மாலை நேரம் மிகவும் உகந்தது. சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று காரியத்தில் மிகவும் கருத்தாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக அமையும். பல நாட்களாக இருந்து வந்த ஒரு மன சோர்வு தீரும். கொடுக்கல் வாங்கலில் இன்றைய நாளில் உங்களினுடைய உடன் பிறந்தவர்களால் சற்று குழப்பங்கள் வந்து போகலாம். சிம்மராசி நேயர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்த ஒரு மன சோர்வு தீரக்கூடியதாகவே இருக்கும். இன்றைய நாளில் சிம்மராசி அன்பர்களுக்கு உடன் பிறந்தவர்களால் சற்று பிரச்சனைகள் வந்து போகலாம். பூரம் மற்றும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று குழப்பமான நாளாக இருக்கும். சந்திரன் கேது சஞ்சாரமானது இன்று ஒரு சிலருக்கு தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு அதிகமாகலாம். இன்று ஞாயிற்றுக்கிழமை கோதுமை தானம் செய்து நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சூரியனை வணங்கலாம். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று சூரியன் தன்னுடைய ராசிநாதனுடன் சேர்ந்து இருப்பது ஒரு சில முயற்சிகள் வெற்றியடையக்கூடிய நாளாக அமைகிறது. இன்று கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் வியாபாரம் தொழில் சார்ந்தவற்றில் நல்ல செய்திகள் வருவதோடு மட்டுமல்லாமல் புதிய முயற்சிகளுக்கு வெற்றிகள் கிடைக்கும். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு மற்றும் சுக்கிரனின் சஞ்சாரம் கன்னிராசி அன்பர்களுக்கு மனதிற்கு நிறைவான நாளாக அமைகிறது. குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இருக்கும். இன்று பல நாட்களாக உங்களினுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு குடும்ப உறுப்பினர்கள் உட்கார்ந்து பேசி ஒரு நல்ல முடிவை எடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும்.
துலாம் ராசி நேயர்கள், துலாம் ராசி நேயர்களுக்கு பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு மற்றும் சுக்கிரன் அனுகூலமான நாளாக அமைத்து கொடுப்பார். ஒரு சிலருக்கு இன்று தொலைந்த பொருட்கள் மீண்டும் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. இருசக்கர வாகனங்கள் வாங்குவது மாற்றுவதில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் மனதிற்கு அமைதியான நாளாக இருக்கிறது. துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த மனப்போராட்டங்களும் தீரும். இன்றைய நாளில் துலாம் ராசி அன்பர்கள் பண விவகாரங்களில் சற்று எச்சரிக்கையுடன் இருக்கலாம். ஞாயிற்றுக்கிழமையான இன்று வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை சாற்ற மனதில் இருக்கக்கூடிய பய உணர்வு நீங்கும். விருச்சிக ராசி அன்பர்கள், விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு இன்று நல்ல முடிவை பார்க்கலாம். இன்று பல நாட்களாக இருந்து வந்த ஒரு மனசோர்வு தீரும். இன்றைய நாளில் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நண்பர்களால் நன்மைகள் ஏற்படும். ஒரு சிலருக்கு இன்று காலை வேளை மிகவும் உபயோகமாக அமைகிறது. புதிய முயற்சிகள் மற்றும் புதிய நண்பர்களின் சந்திப்பு இவைக்கு இன்றைய நாள் ஏற்றது. 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் கேதுவின் சஞ்சாரமானது வேலை விஷயத்தில் நல்ல ஒரு சுமூகமான நாளாகவே அமையும். தனுசு ராசி அன்பர்கள், தனுசு ராசி அன்பர்களுக்கு பெற்றோர்களிடத்தில் இருந்து வந்த மன வேற்றுமைகள் மாறும். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அர்த்தாஷ்டம சனியானது தனுசு ராசி நேயர்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனைகள் மற்றும் உடன் பிறந்தவர்களிடத்தில் கருத்து வேறுபாடுகள் வந்து போகலாம். இன்றைய நாளில் சொத்து விவகாரங்கள் மற்றும் பணம் பிரச்சனை இது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பேசி முடிவெடுப்பது மனதிற்கு திருப்தியும் ஆறுதலையும் கொடுக்கும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய நாளாகவே அமைகிறது. இன்று காலை வேளை உங்களுக்கு மிகவும் உகந்தது. கோதுமை தானம் செய்து சூரிய பகவானை வணங்கலாம். மகர ராசி அன்பர்கள், மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மனதிற்கு நிறைவான நாளாகவே இருக்கும். உத்திராடம் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. சந்திரன் 8ஆம் இடத்தில் கேதுவுடன் சஞ்சாரம் செய்வது இன்று சில மனக்குழப்பங்களும் சின்ன சின்ன மனதில் உங்களுக்கு ஒரு விதமான ஒரு பய உணர்வும் வந்து போகலாம். மகர ராசி நேயர்களுக்கு இன்று விநாயகர் ஆலய வழிபாடு சிறந்தது. விநாயகருக்கு பால் அபிஷேகம் செய்தால் மனதிற்கு குறையில்லாத நாளாகவே அமையும். இன்று பய உணர்வை நீக்குவதற்கு நரசிம்மரை வணங்கலாம். கும்பராசி அன்பர்கள், கும்பராசி அன்பர்களுக்கு இன்று குடும்ப சுமை குறையும். பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில பிரச்சனைகள் தீரக்கூடிய நாளாக அமைகிறது. இன்று உங்களினுடைய சகோதர சகோதரிகள் மூலமாக இன்று குடும்பத்தில் நன்மைகள் நடக்கும். கும்பராசி அன்பர்களுக்கு காதல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு இன்று நல்ல ஒரு தீர்வை காணலாம். எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் இன்று வெற்றியடையக்கூடிய நாளாகவே இருக்கும். இன்று பல நாட்களாக இருந்து வந்த ஒரு மன பயம் நீங்கும். இன்றைய நாளில் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கலாம். பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய ஒரு சில விஷயங்களுக்கு இன்று மாலை நேரம் உங்களுக்கு முடிவுகள் எடுக்க உகந்தது. மீனராசி அன்பர்கள், மீனராசி அன்பர்களுக்கு இன்று மனதில் இருக்கக்கூடிய ஒரு சில பய உணர்வுகள் நீங்கும். 6ஆம் இடத்தில் சந்திரன் கேது சஞ்சாரம் கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு சில குழப்பங்களை கொடுக்கலாம். உங்களினுடைய உடன் பிறந்தவர்களால் இன்று குழப்பங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. மீனராசி அன்பர்களுக்கு இன்று கொடுக்கல் வாங்கல் மற்றும் பண பிரச்சனை, பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு விதமான குழப்பங்கள் காலை வேளையில் வரலாம். ஞாயிற்றுக்கிழமையான இன்று உங்கள் வியாபாரங்கள் அதிகரிக்கும். 10ஆம் இடத்திற்கான குரு பகவான் 4ஆம் இடத்தில் சுக்கிரனுடன் இருப்பது புதிய முயற்சிகள் மற்றும் ஏற்கனவே இருந்து வந்த கடன் தொல்லைகளுக்கு இன்று இந்த குழப்பங்கள் தீர வழிபிறக்கும். நண்பர்களின் உதவி இன்று முக்கியமானதாக அமையும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி, வணக்கம். உங்கள் அபிமான தங்கமயிலில் களை கட்டும் பிக் பாக்ஸ் பிக் சேவிங்ஸ் கொண்டாட்டம். தங்கமான ஆஃபரை தேர்வு செய்ய பொன்னான நேரம் இது. இன்றே உங்கள் அருகாமையில் உள்ள தங்கமயில் ஷோரூமிற்கு விரைந்திடுங்கள். இச்சலுகை மே 31ஆம் தேதி வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.